ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் போட்டது கீழே பண்ணலாம். நான் கீழே டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் நான் வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். இது வந்து டியோடரண்ட் போடுறது சென்ட் பாட்டில் ஆகிட்டு இதுதான் ஷாம்பு. இது மேலே வந்து சிவா மேலே வா மேலே வர்றதை காட்டுறதுங்களா நல்லா பாத்ரூம் பண்ணி வச்சுட்டு இது நம்ம குளிப்பாட்டக்கூடிய ஃபஸ்ட்டு காலில் கட்டிடுவோம். சரிங்களா? குளிப்பாட்டாத கட்டுறேன். டீஷெட்டிங் டாக் ஷாம்பு, டியோட்ரண்ட் ஒன்று, ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். இது வந்து இந்த டிக்ஸ்லாம் இருக்கும்ல, அது உடம்புல அந்த உணிகள்லாம் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு போடுது. இது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, பட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இதுதான் எக்ஸ்பீரி எப்பன்னு கூட தருவேன். ஒரு நிமிஷம் கை இது இப்போ துள்ளிட்டு இருக்கு தடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஆஃபரில் வாங்கினேன். இது ஒரு ஷாம்பு, இந்த கண்டிஷ்னர் ஷாம்பு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 499 499 ரூபா 250 ml. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கட்டி போட்டுருங்க எப்படிங்க வா. இது அடங்காது, அதை நம்ம செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் கட்டி போடணும். வா உட்கார எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஷாம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தால் போதும், ரொம்பலாம் வேணாம். கண்ணுக்கிட்ட மட்டும் கொண்டு போடாதுங்க ஷாம்பு. ஆனால் அது கண்ணில் பிடிச்சா ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதுதான் வைங்க ரைட். ஸோ இந்த காலெலாம் எப்படி நல்லா கழுவுங்க. ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸ்லாம் இருக்கும் உள்ளெல்லாம். இதே இருக்குது. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாடுபட்டு வரணும் எப்பா. இது பார்த்திங்கன்னா அடங்கவே மாட்டுது, என்னன்னு தெரில. ரொம்ப ஆட்டம் பண்ணிகிட்ருக்கு. நான் எப்படி சொல்கிறது, இப்போ தானே ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 3 மாதம் குட்டி கூட கிடையாது, ஒரு 2.25 மாதம் தான், 2.8 months தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கே இது ஆட்டம் பண்ணுது எப்படி என்னன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குளிப்பாட்டுறேன். அது மாதிரி அம்மா குளிப்பாட்டுவாங்க. இது இப்போதைக்கு ஷாம்புலாம் போட்டு டாக் ஷாம்புலாம் போட்டு நான் தான் இப்போதைக்கு குளிப்பாட்டுறது ஃபஸ்ட் டைம். ஸோ தான் ஆட்டம் பண்ணுது. கண்ணில் தான் ஷாம்பு போயிடுச்சு என்னன்னு தெரில, ஆட்டம் பண்ணிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ ஆட்டம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. வரவே தண்ணினாலே லேபுக்கெலாம் எவ்வளோ தண்ணினா பிடிக்கும், இது தண்ணினா பிடிக்கவே மாட்டேது. வந்துச்சு பாருங்கள். ஓய் இப்படி இருக்கு பாருங்க, நனைஞ்ச கோழி மாதிரி பயவில்லை குளிச்சுட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ டியோடரண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் அவங்க தான் கொடுத்தது. இந்த ஒர்க்கு பாருங்களா, ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். டியோடரண்ட் பாடி ஸ்ப்ரே. ஸோ டாகுக்கெலாம் பாடி ஸ்ப்ரேன்னு சொல்லி இப்போ தாங்க தெரியும். பிஹெச் பேலன்ஸ்ட்
சாரி பிஹெச் பேலன்ஸ் பேரபன் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ. ஓகே 100 ml. இது அடித்து பார்ப்போம் நல்லா. அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போதையும் குளிப்பாட்டுறது பெருசு இல்லை, அது ஃபஸ்ட். அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் ப்ராப்பராக நம்ம தோட்டி எடுக்கணும். நம்ம அது வரைக்கும் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் எதுவும் கிளாத் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போதையும் நார்மலாக இருக்க கிளாத்தே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் இனிமேல் தான் வச்சுருக்கணும். ஆல்ரெடி வச்சுருந்தேன். இல்லைனா என்கிட்ட கிடைக்கிற கிளாத்தை இப்போது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி உட்காந்துச்சு பார்த்தீங்களா? சரி ஆன்சி இது பார்த்தீங்கன்னா காலைல தான் சாப்பிட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் அங்கேயே உட்காந்துரு சேட் உட்காந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு நான் ஸோ டாக் ட்ரைனிங் தரதா அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஆன்சியோட பாத்திங் வீடியோ மட்டும்தான். சரிங்க. ஸோ என்னடா ரூம்குள்ளே எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை. நான் குளிச்சுட்டேன். அப்புறம் நான் இந்த தூரம் ஒன்றும் இல்லை. தண்ணியெல்லாம் எடுத்துடுறேன். இது ஆட்டம் மேலே ஆட்டம் சாமி, என்ன ஆட்டம் இது. இந்த ஒரு விதம் பார்த்தீங்கன்னா டியோடரண்ட் கேமராவே அசிக்கிறேன். நீ இரு சேட். இது பார்த்தீங்கன்னா அடுத்து விடுவோம். இருடி ஏய் ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இந்த காலர்கிட்ட நல்லா அடிங்க. ஜஸ்ட்டு அந்த இதுக்கு நினைக்கிறேன், அந்த பேரபன் ஆல்கஹால் ஃப்ரீ. ஜஸ்ட் அந்த பாடி ஸ்ப்ரே தான். அது வேறு எதுவும் யூஸ் கிடையாது. சும்மா ஸ்மெல்லுக்காக தான். ஸோ அது காலுக்கிட்ட அடிங்க. அப்புறம் அக்கிள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே விட்டு போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ முடிச்சிடுறேன். வா போகலாம் வா. ஸோ இதே டாக் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்து நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வா உனக்கெல்லாம் வலிக்குதுங்க அது பண்ணது. டவலை வச்சு துடைக்கிறதுக்கு கூட அது விடல பார்த்தீங்களா? அந்தளவு ஆட்டம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பாடி ஸ்ப்ரேனால ஸ்மெல்லு நான் கொஞ்சம் லைட்டாக நல்லா இருக்கும் மாதிரி தான் தெரியுது. ஆனால் எனக்கு தெரியும் மேக்ஸிமம் பாடி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ரொம்ப உங்கள் டாக் மேலே குளிச்சதுக்கப்புறமும் ஸ்மெல் வரணும் இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டாக்லாம் இந்த பாடி ஸ்ப்ரேலாம் ஒத்துக்காது. அதில் போட்டிருக்காங்க பிஹெச் பேலன்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் சில டாகுக்கு எப்படின்னு தெரில. சரியாக நம்ம ஏதாச்சும் நம்ம வேறு எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் மாதிரி கூப்பிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் வழி. அதுக்காக தான். ஸோ 2 வேக்சின் போட்டாச்சு நம்ம நான்சிக்கு. இன்னும் 3வது வேக்சின் மட்டும் தான் போடணும். ஐ திங்க் ரேபிஸ் ஊசி தான் நினைக்கிறேன். அது அந்த வேக்சின் மட்டும் போட்டோன்னா அவ்வளோதான், எல்லா ஊசியும் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த விளாகும் பண்ணுறேன். நான் ரேபிஸ் ஊசி எப்படி போடுவோம் அந்த ஃபியூஸ்டரும் விளாக் பண்ணுறேன். நான் அங்கே பெட் கிளினிக் கெட்டு போய்ட்டு விளாக் பண்ணுறேன். சரி ஓகே வைஸோட நான்சி வந்து பாத்திங் வீடியோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். ஓகே பை.